இதனைத் தொடர்ந்து தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அவர் தன்னிடம் உள்ள பாஸ்போர்ட்டுகளை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், விசாரணை அதிகாரி அழைக்கும் போது தவறாமல் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் வழக்கில் உள்ள சாட்சிகளை கலைக்கும் வகையிலும் விசாரணைக்கு இடையூறு செய்யும் வகையிலும் சவுக்கு சங்கர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என நீதிபதி கடுமையாக அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்கள் அல்லது யூடியூப் சேனல்கள் மூலம் வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கில் விசாரணை காவல்துறையில் நடவடிக்கைகள் குறித்தும் நீதிபதி கடும் கேள்விகளை எழுப்பினார். சவுக்கு சங்கரை கைது செய்வதில் போலீசாருக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? புகார் அளித்த அடுத்த நாளே அதிகாரிகள் கைது செய்ததன் நோக்கம் என்ன என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விகள் போலீசாரின் செயல்பாடுகள் நியாயமானவையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக சட்ட வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த உத்தரவு மூலம் சவுக்கு சங்கர் தற்காலிக நிவாரணம் பெற்றிருந்தாலும் அவர் மீது உள்ள வழக்குகள் தொடர்ந்து விசாரணை நிலைமையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கும் நபர்கள் சட்ட வரம்புகளுக்குள் செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த வழக்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளது. அரசியல் விமர்சனம், கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் சட்டத்தை மீறும் செயல்களுக்கு இடமில்லை என்பதையும் நீதிமன்றம் மறைமுகமாக சுட்டிக்காட்டியதாக பார்க்கிறது.